நீங்களும் உங்கள் பிள்ளைகளையும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன்வைத்த கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் வேறே தேவர்களை சேவித்து அவளை பணிந்து கொண்டீங்கன்னா, என்னை விட்டு நீங்கள் பின்வாங்கி போயிட்டீங்கன்னா, வேறே தேவர்களை சேவிக்கிறதா இருந்தால் நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்குவேன். முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று, கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானார். தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானார். அறிக்கை செய்வோம், அறிக்கை செய்வோம், ஜெயமெடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் நல்ல கட்டி முடித்தான். ரொம்ப ஆசீர்வாதமானது. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் அந்த சாலமோன் ராஜாவாவதற்கான திட்டம் இருக்குது. 2ஆம் அதிகாரத்தில் ராஜாவாக்கப்படுகிறான். 3ஆம் அதிகாரத்தில் எல்லா தடைகள் மாறுது. 4ஆம் அதிகாரத்தில் அவனுடைய ஞானம். 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் ஆலயம் கட்டுற காரியங்கள். அப்புறம் 7, 8, இப்போ 9 ஆலயத்தை கட்டி முடிச்சுட்டா. இப்போ வருது கர்த்தருடைய ஆலயத்தை, ராஜ அரமனையும் தான் செய்ய விரும்புகிற எல்லாவற்றையும் கட்டி தீர்த்து விட்டார். அப்போ கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு என்ன செய்கிறார்? தரிசனமாகிறார் 2ஆம் தரம் மறுபடியும். அப்போ அவன் ஜெபம், கர்த்தர் அவனை நோக்கி சொல்கிறார், நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். ஆண்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறவர். நீ என்ன ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் ரெஸ்பான்ஸ் கொடுப்பார். அவர் கடிதம் போடுறாரு. அதாவது இந்த கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கார். முடியும் முடியாதுன்னு கர்த்தர் சொல்லுவார். சரி, நான் கேட்டேன், உன் ஜெபத்தை கேட்டேன். நீ கட்டின ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை நான் பரிசுத்தமாக்கினேன், நான் அதை வேறுபடுத்தேன். நான் என் கண்ணும் என் இதயமும் அங்கே இருக்குமாப்பா. நீ ஜெபிச்சதுனால என் கண்கள் அதை பார்த்துட்டே இருக்கும், என் இருதயம் அங்கே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் உயிர் நான் அங்கே 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 வந்து நான் விருப்பப்படுறேன். அங்கே வந்து ஜனங்களுடையதான ஜெபத்தை நான் கேட்பேன், அவங்களுடையதான உணர்வுகளை நான் புரிந்து கொள்வேன், அவங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டேன். கண்களும் இருதயமும் அங்கே இருக்கும் சொல்லிட்டு சொல்கிறாரு, நீ நான் உனக்கு கட்லேட்டை எல்லாவற்றையும் நீ செய்ய. அதான் முக்கியம். மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறது, நான் கட்லேட்டதை நீ செய்ய. என் கட்டளைகளையும் நியாயங்களையும் நீ கை கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாய் தாவீது நடந்தது போல நடப்பாயானால். அதான் முக்கியம். ஆபிரகாம் சொன்னார், நீ எனக்கு முன்பதாக உத்தமனாய் நடந்து கொள். அதே வார்த்தையை சொல்றார், நீ உத்தமமும் செம்மையுமாய் நடந்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்துமே உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை. உன் தகப்பனாகி தாவீதோடு நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேல உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன். நடப்பாயானால், நீ நடக்க தவறினாயானால் உனக்கு பிரச்சனை. நீங்களும் உங்கள் பிள்ளைகளையும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன்வைத்த கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் வேறே தேவர்களை சேவித்து அவளை பணிந்து கொண்டீங்கன்னா,
என்னை விட்டு நீங்கள் பின்வாங்கி போயிட்டீங்கன்னா, வேறு தேவர்களை சேவிக்கிறதா இருந்தால் நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்குவேன். என் நாமம் விளங்கிற நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை கூட என் சமூகத்தை விட்டு நான் தள்ளிடுவேன். என் கண்ணு என் இருதயம் அங்கே இருப்பதில்லை. அப்போது சகல ஜனங்களுக்குள்ளேயும் பழமொழியாகவும் வசை சொல்லாக இருப்பாங்க. அப்பொழுது உன்னதமாக இருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிற எவனும் பிரமித்து பகலடியை அதாவது இது அவ்வளோ நொறுங்கி போயிடும், ஒரு கல் மேலே கல் இல்லாதபடி இது நொறுங்கி போயிடும். அப்படி போனதுக்கப்புறம் தேசத்துக்கு ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு அவங்க கேட்பாங்க. என்னப்பா என்ன அருமையான ஒரு கட்டடம் இருந்துச்சப்பா, சூப்பராக இருந்துச்சப்பா, என்ன அருமையாக 7 வருஷம் கட்டினதான அந்த பட்டணமாப்பா, அந்த கோயிலப்பா. அப்போ அங்கே மக்கள் அங்கே உள்ளதான அங்கே இவங்க இருக்க மாட்டாங்க, இவங்க கொஞ்சம் பேராக இருப்பாங்க. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்களாம், இந்த மக்கள் எல்லாம் அவங்கள எகிப்து தேசத்தில் அடிமையாக கிடந்தாங்க, அடிமையாக ஒன்றும் இல்லாமல் இருந்த அவங்கள கர்த்தர் இந்த தேசத்தில் கொண்டு வந்து ஆசீர்வதித்து வச்சார். அப்படி ஆசீர்வதித்து வச்சதான அந்த ஆண்டவர் தான் இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கும் உதவி செஞ்சார், பண வசதி செய்தார். அவன் மகன் தாவீது மகனை அங்கீகரித்து ஆசீர்வதித்து அவனை பயன்படுத்தினார். இந்த பெரிய தேவனை இவங்க விட்டுட்டதுனால இவற்று வேறு தேவர்கள் அவங்க சம்மந்தமே இல்லாமல் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் வேறு மக்களுடைய தெய்வங்களை கும்பிட்டதுனால அதை நமஸ்கரித்து சேவித்ததுனால கர்த்தர் தீங்கையெல்லாம் வர பண்ணாருன்னு அவங்க சொல்லுவாங்களாம். என்ன ஒரு கண்ணமான பாருங்க. சரி, இதுக்கப்புறம் அவன் அந்த ஈராமுக்கு என்ன செய்கிறான், அந்த ராஜா வந்து சில பட்டணங்களை கொடுக்குறான். ஆனால் அது அவனுக்கு அதில் பிரியமாக இல்லை. அதுக்கப்புறம் அதுக்கு பதிலாக ஒரு 120 தாலந்து பொண்ணு அவன் அனுப்பியிருந்திருக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாரையும் அவன் யாருக்கெல்லாம் என்னென்ன கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுத்தான். 21ஆம் வசனம், அவளுக்கு பிறகு தேசத்தில் மீந்திருந்த சகல ஜனங்களுடைய பிள்ளைகளையும் சாலமோன் இந்நாள் வரைக்கும் நடக்கிறது போல அமைஞ்சு வேலை செய்ய அடிமைப்படுத்தி கொண்டான். அடிமை அப்போ ஒரு குரூப்பை அடிமையாக வச்சுக்கிட்டான். அமைஞ்சு வேலை, கான்ட்ராக்ட் வேலை. இஸ்ரவேல் புத்திரர்கள் ஒருவரையும் சாலமோன் அடிமைப்படுத்தலையா, இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தலை. ஆனால் யாரையும் அடிமைப்படுத்தி கொண்டான்? ஆமாம், புறஜாதி மக்களை, அந்த மற்ற தேசத்து மக்களை, அவன் யுத்தத்தில் பிடித்து வந்த மக்களை அடிமையாக பயன்படுத்தினான். அவர்கள் யுத்த மனுஷனும் அவனுக்கு பணிவிடைக்காரரும் பிரபுக்களும் சேர்வைக்காரரும் ரத வீரரும் குதிரை வீரருமாக இருந்தாங்க. யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். ஆமாம், அடிமைகளாக இல்லை, ஆனால் யாராக இருந்தாங்களாம்? யுத்த மனுஷராக இருந்தாங்களாம். அவனுக்கு பணிவிடைக்காரராக இருந்தாங்களாம், ராஜ பணிவிடைக்காரராங்க, ராஜாவுக்காக மக்களுக்கு பணி செய்கிற பணிவிடைக்காரராக இருந்தாங்களாம். பிரபுக்களாக இருந்தாங்களாம், சேர்வைக்காரராக இருந்தாங்களாம். சேர்வைக்காரனா ஒரு ஜமீன் மாதிரி. ரத வீரராக இருந்தாங்களாம், குதிரை வீரராக இருந்தாங்களாம். அப்போது இதெல்லாம் அவங்களுக்கு இருந்த விஷயத்தை பார்க்குறோம். அதன் பின்பதாக அந்த பார்வோனின் குமாரத்தி தாவீது நகரத்திலே சாலமோன் கட்டின மாளிகைக்கு வந்துட்டா. அதான் பெரிய பிரச்சனைவா. அவள் பார்வோன் அந்த எகிப்திய கலாச்சாரத்தையும் எகிப்திய தெய்வங்களையும் உள்ளே கொண்டு வருவதற்கு அவள் ஒரு காரணமாகி விட்டாள். இதைத்தான் ஆண்டவர் எச்சரித்திருந்தார். அவன் அதில் கவனம் செலுத்த முடியவில்லை. 25ஆம் வசனம், சாலமோன் கர்த்தரின் ஆலயத்தை முடித்த பின்பு அவர் கட்டின பலிபீடத்தின் மேல் வருஷத்தில் 3 முறை சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் விட்டு கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் தூபம் காட்டி வந்தான். வருஷத்துக்கு 3 முறை. அப்போ சொல்லலாம் ஒரு 4 மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம். பஸ்கா பண்டிகைனப்போ, அப்புறம் பெந்தகோஸ்தே பண்டிகைனப்போ, கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 3 மாதத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற, அந்த 4 மாதத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற அளவில் 3 முறை அனுப்பிச்சிக்கிறான்னா அவன் தூபம் காட்டி விசேஷமாக அவன் வருஷத்தில் 4 மாதத்துக்கு ஒரு தடவை ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு அவன் போவான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ ராஜாவாகிய சாலமோன் என்ன செய்தானா, ஏசியோன் கேபரில் கப்பல்களை செய்தானா, கப்பல்கள் வச்சானா. அங்கேருந்து வெளி ஊர்லேருந்துலாம் பல நாடுகளிலிருந்து, ஏன் இந்தியாவிலிருந்து கூட அவனுக்கு ஏற்றுமதி இறக்குமதி வேலைகள் நடந்திருக்குது. அவன் கடற் வியாபாரத்திலையும் சிறந்து, கப்பல் வியாபாரத்தில் சிறந்து விளங்கினான் என்பதையே நம்ம பார்க்குறோம். அவனுடைய ஆசீர்வாதங்களை இந்த 9ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். எச்சரிப்பையும் நாம் இங்கே பார்க்குறோம், எச்சரிப்பும் பார்க்குறோம். அவன் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து தூபம் காட்டினதையும் குறித்தும் நாம் பார்க்குறோம். ஆனாலும் தாவீதை போல சாலமோன் தேவன் மேலே ரொம்ப வைராக்கியமாக, ஆனால் கர்த்தரை நான் எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்பது போல அவன் அவ்விதமாக இல்லை என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனாலும் அவன் ஸ்தோத்திரம், தேவன் அவன் மேலும் கிருபையாக இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் bless you. 1 ராஜாக்கள் 9ஆவது அதிகாரத்தில் பார்க்குறோம். இந்த 9ஆவது அதிகாரத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் இவர் செய்ததான எல்லாவற்றையும் அங்கீகரித்து கொண்டார்.
ஒவ்வொரு முறையும் கர்த்தர் திரும்ப திரும்ப சாலமோன் இடத்துல சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னால், என்னை விட்டு பின்வாங்கி வேறு தேவர்களை சேவித்தால், என்னை விட்டு பின்வாங்கி போனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லுகிறதான காரியத்தை பார்க்குறோம். அதே போலவே இந்த 9ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ஆமாம், வேறு தேவர்களை சேவித்து பழிந்தால் நான் என்ன செய்வேன், என்ன செய்வார் அப்படிங்கிறது இந்த காரியத்தில் இதில் பார்க்குறோம். நான் அவங்களுக்கு கொடுத்த அந்த தேசத்தை விட்டு அவர்களை என்ன செய்வேன், மறுபடியுமாக நிர்மூலமாக்கி போடுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். என் நாமம் விளங்கத்தக்கதாக கட்டப்பட்டதான் இந்த பெரிய உன்னதமான ஆலயத்தை என்ன செய்வேன், என் சமூகத்தை விட்டு நான் அகற்றி போடுவேன். அடுத்ததாக சகல ஜனங்களுக்கும் என்ன செய்வாங்க, நீங்கள் என்ன செய்திருவீங்க, பழமொழியாக போயிடுவீங்க. ஏன்னா நான் கொடுத்த இடம், நான் உங்களை என்ன செய்திருக்கேன், இந்த இடத்துல அமர பண்ணியிருக்கிறேன். என்னை விட்டுட்டு நீங்கள் மற்ற திரும்பியும் பின்வாங்கி போய் வேறு தேவர்களை வழிபட்டா அவன் இப்படிப்பட்டதான சம்பவங்கள் நடக்கும்னு சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறார். இந்த நாளிலும் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தராகிய தேவனை நம்முடைய தேவனாக ஏற்றுக்கொண்டோம். அவர் இந்த நாளில் இருக்கிறபடி நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். இதுவரைக்கும் உயிரோடு வச்சிருக்கிறார். இதுவரைக்கும் சம்பாதிப்பதற்கு பலனை கொடுத்துருக்கிறார். இதுவரைக்கும் உழைக்கத்தக்கதாக நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறார். அவன் இதுவரைக்கும் அவன் கர்த்தர் எல்லா விதத்திலும் நமக்கு உண்ண உணவு, உடுக்க உடைய, இருக்க இடமும் தந்து நம்ம பராமரித்து வருகிறவர் கர்த்தர் ஒருவரே. அவரால் தான் இதெல்லாம் ஆயிற்று. அவன் நாம் என்ன செய்யணும், அவருக்கு நன்றி உள்ளவர்களாக அவரையே ஆராதிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஜெபிப்போமா? அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, அந்த நாளில் அமேனப்பா சாலமோன் இடத்துல சொன்னதான காரியங்களை நாங்கள் அமேனப்பா ஸ்தோத்திரம் மறுபடியும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்குறோம். அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. அமேனப்பா, நீங்கள் சொன்னீங்க, நான் அமேனப்பா நான் தேவன் என்பதை நீங்கள் விட்டு விட்டு வேறு தேவர்களை வழிபடுவீர்களானால் அப்பா என் சமூகத்தை விட்டு ஆமேனப்பா உங்களை நான் துரத்திடுவேன்னு சொல்லியிருக்கீங்களப்பா தகப்பனே. ஆமேனப்பா ஸ்தோத்திரம். ஆலயத்தை ஆமேனப்பா அகற்றி போடுவேன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. பழமொழி ஆவாங்கன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. தேவனே, இப்படிப்பட்டதான காரியங்கள் கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்து விடாதபடிக்கு அப்பா, பின்மாற்றம் கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் காணப்படாதபடிக்கு தேவனே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்படிப்பட்டதான இருதயம் கர்த்தா யார் இடத்துலையும் காணப்படாதபடிக்கு, கடின இருதயம் உருவாகாதபடிக்கு, கசப்பான அப்பா ஆமேனப்பா வேர் முளைத்து எழும்பி மற்றவர்களையும் கர்த்தா பாதிக்காதபடிக்கு தேவரீர் கர்த்தா அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொண்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாய் அனுபவிக்க அனுக்கிரகம் செய்தலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.